Hi students, in the previous video we studied about transcription and transcription unit. We studied transcription is the process by which the genetic information from one strand of DNA is copied to RNA. We studied a transcription unit consists of a promoter, structural gene and terminator. In this video, we are going to learn about the process of transcription in prokaryotes. In prokaryotes, transcription takes place in the cytoplasm because prokaryotes like bacteria do not have a definite nucleus and they do not have the membrane bound cell organelles. ப்ரோகாரியோட்ஸில் பார்த்தோன்னா அவங்க செல்ஸில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது. அதே மாதிரி அவங்களுடைய செல் ஆர்கனல்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா மெம்ப்ரேன் இருக்காது. அதனால் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் வந்து அவங்களுடைய சைட்டோபிளாசம்லேயே நடக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன், த சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஃப்ரம் த ஆர்என்ஏ, இந்த டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் இந்த ரெண்டு ப்ராசஸுமே வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணியே நடந்துடும். There are three major types of RNAs which are needed to synthesize a protein in a prokaryotic cell. They are mRNA, the messenger RNA, tRNA, the transfer RNA, and the rRNA, ribosomal RNA. The mRNA provides the template for the RNA synthesis. RNA synthesisக்கு தேவையான டெம்ப்ளேட்டை வந்து mRNA வந்து கொடுக்கும். The transfer RNA will bring the amino acids. இதில் வந்து பார்த்தோம் நம்ம டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே நடக்குது. அப்போ டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் வந்து அமினோ ஆசிட்ஸ் சிந்தசிஸ் ஆகும். அந்த அமினோ ஆசிட்ஸை கொண்டு வரதும் அப்புறம் அந்த ஜெனட்டிக் கோடை ரீட் பண்ணுறதுக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர் RNA plays a major role. The ribosomal RNA plays the structural and the catalytic role during translation. So translation process அப்போ வந்து அந்த அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரைபோசோமல் RNA வந்து தேவைப்படுது. To catalyze the transcription of all types of RNA, a single DNA-dependent RNA polymerase itself is enough. This RNA polymerase will catalyze the transcription process in three steps. They are initiation, elongation, and termination. When we studied about the transcription unit, we have studied a transcription unit consists of core enzyme and the sigma subunit. So the sigma subunit in the RNA polymerase will go and bind to the promoter region of the template strand. Template strandல இருக்கிற promoter regionோட RNA polymerase போய் bind பண்ணி transcriptionனை initiate பண்ணி கொடுக்கும். இந்த transcription site, the RNA polymerase goes and binds with the transcription unit of the DNA. So DNAல எங்கே டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணுமோ அந்த ரீஜனை டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்னு சொல்லுவோம். அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில் போய் RNA பாலிமரேஸ் போய் பைண்ட் ஆகும். அந்த ரீஜனை நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரொமோட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த RNA பாலிமரேஸ் இந்த ப்ரொமோட்டாஸோட பைண்ட் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன ஆகும்னா அது வந்து நியூக்ளியோசைட்ஸை ஆட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த நியூக்ளியோசைட்ஸ் என்னவா இருக்கும், நியூக்ளியோசைட்ஸ் ட்ரைபாஸ்ஃபேட்ஸாக இருக்கும். அடினைன் ட்ரைபாஸ்ஃபேட், குவானைன் ட்ரைபாஸ்ஃபேட், சைட்டோசின் ட்ரைபாஸ்ஃபேட், யுராசில் ட்ரைபாஸ்ஃபேட், இந்த மாதிரி 4 types of நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்ஃபேட்ஸ் இருக்கும். இதை சப்ஸ்ட்ரேட்டாக யூஸ் பண்ணி இந்த ஒரு எந்த டெம்ப்ளேட் இருக்கோ அந்த டெம்ப்ளேட்டுக்கான காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கிற நியூக்ளியோசைட்ஸை ஆட் பண்ணி அந்த ரூல் ஆஃப் காம்ப்ளிமெண்டாரிட்டியை ஃபாலோ பண்ணி RNAவை சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். RNA polymerase uses the 4 types of nucleoside triphosphates as substrate and polymerizes the template in a fashion following the rule of complementarity.
What is meant by the rule of complementarity? அதாவது அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டில் வந்து அடினைன் இருந்துச்சுன்னா இது வந்து என்ன பண்ணும், யுரேஸில் போய் ஜாயின் பண்ணும். அதே மாதிரி குவானைன் இருந்ததுன்னா சைட்டோசின்னை ஜாயின் பண்ணும். அதாவது அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கிற நியூக்ளியோசைடை ஆட் பண்ணிக்கிட்டே சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிக்கும். The next step is elongation. After initiation, what happens? The polymerase continues to elongate the RNA by adding one nucleotide after another. ஸோ 1 by 1 என்ன பண்ணுது, அது நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ணி அப்படியே அந்த ஆர்என்ஏ எலாங்கேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஆகுது, ஒரு லாங் செயின் ஆஃப் ஆர்என்ஏ வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ thus the RNA polymerase will catalyze the process of elongation. ஸோ இப்போது இந்த சிக்மா ஃபேக்டர் வந்து அதை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும். The next step is termination. The RNA chain is synthesized. The polymerase reaches the terminator end of the gene which has the Rho factor. Now only a short stretch of RNA will be remaining binding to the enzyme. Slowly the nascent RNA will fall. The nascent RNA is the primary transcript RNA which regulates the RNA chain elongation. So now the nascent RNA will fall and also the RNA polymerase will fall and the RNA is synthesized. The RNA polymerase gets associated itself with the initiation factor, that is the sigma factor, to initiate the transcription. Likewise, the RNA polymerase will associate with the termination factor, that is the Rho factor, to terminate the transcription. RNA polymerase வந்து டெர்மினேட்டர் எண்ட் ஆஃப் த ஜீனுக்கு வரும்போது ரோ ஃபேக்டரோட பைண்ட் ஆகி அப்படியே வந்து வெளியே வந்துடும். இப்போது ஆர்என்ஏ வந்து கொஞ்சம்தான் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸோட பைண்ட் ஆகிருக்கும், அதுவும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து இனிஷியேஷன் ஃபேக்டர் சிக்மா ஃபேக்டரோட சேர்ந்துருக்கும் போது டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து டெர்மினேஷன் ஃபேக்டர், அதாவது ரோ ஃபேக்டரோட ஜாயின் பண்ணியிருக்கும் போது டிரான்ஸ்கிரிப்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணும். So this is the diagram showing the process of transcription in prokaryotes. The first step is initiation. So in the initiation process, the RNA polymerase with the sigma factor goes and binds with the promoter region. So in the elongation step, the RNA polymerase is binding with this region. The RNA is slowly transcribed following the rule of complementarity. The sigma factor is released. So next in the termination factor, the RNA polymerase goes and binds with the Rho factor. So this nascent RNA is removed and the RNA polymerase also, this RNA is synthesized now. In prokaryotes like bacteria, there is no mRNA processing because the transcription and translation takes place in the same compartment, that is in the cytoplasm of the cell. பாக்டீரியாவில் பார்த்தோம் அப்படின்னா தனியாக செல் நியூக்ளியஸ், செல் சைட்டோபிளாசம் அப்படின்னு தனியாக இல்லை. செல் ஆர்கனல்ஸ், ஜெனட்டிக் மெட்டீரியல் எல்லாமே எங்கே இருக்கும், அப்படியே சைட்டோபிளாசமில் எம்பெடட் ஆகி இருக்கும். அதனால் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே செல்லிலேயே நடக்கிறதுனால mRNAவோட ப்ராசஸிங் வந்து அங்கே தேவைப்படலை. In prokaryotes, mostly the translation begins before the messenger RNA is fully transcribed. மெசஞ்சர் ஆர்என்ஏ ஃபுல்லாக டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. In eukaryotes, the genetic material is separated from other cell organelles because they are present in the nucleus, which is bounded by the nuclear membrane. But in
prokaryotes, the genetic material is not separated from other cell organelles by the nuclear membrane. The transcription and the translation process is always coupled. அப்படின்னா ரெண்டுமே வந்து simultaneously நடந்துடுது. In today's video, we studied about the process of transcription in prokaryotes. We studied there are three major types of RNA: messenger RNA, transfer RNA, and ribosomal RNA. A single DNA dependent RNA polymerase catalyzes the transcription. RNA polymerase, they go and bind with the promoter region and they will initiate the transcription. The RNA polymerase started to add the nucleotide triphosphates and they will follow the rule of complementarity. That is the initiation process. The next is the elongation. During elongation, the transcription is continued and the RNA is elongated by adding one nucleotide after another. During the termination process, the RNA polymerase binds with the Rho factor and reaches the terminator end of the gene. A short stretch of RNA will be remaining bounding to the enzyme and next they will fall. When the RNA polymerase associates with the initiation factor, that is the sigma factor, it initiates the transcription process. When the RNA polymerase associates with the termination factor, that is the Rho factor, the transcription process is terminated. In prokaryotes, the mRNA does not require processing to become active because transcription and translation takes place simultaneously in the same compartment. Mostly the translation begins before the mRNA is fully transcribed. This happens because the genetic material is not separated from other cell organelles by a nuclear membrane. Usually, the transcription and translation process is coupled. So far, we studied about the process of transcription in prokaryotes. Hope all have understood the topic. Write home test and post your answers. Read your daily lessons. Don't waste your time. Thank you, children.